வைகை ஆறு முக்கியமான அங்கமான 2 டேம் ஒன்று இருக்கு. ஒன்று வந்து பெனிக்விக் முல்லை பெரியார், இன்னொரு காமராஜர் கட்டின டேம நம்ம வைகை அணை. ஆமாங்க. இவ்வளோ தண்ணியை சேகரிக்க இந்த 2 டேம் மட்டும் தான் மதுரை வைகை ஆறுல முக்கிய புள்ளியா இருக்கு. வைகை ஆற்றுல பல ஆறுகள் எப்படின்னா வைகை அணையோட இணைக்கப்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா சுருளி அருவி, மகாநதி, கல்லந்திரி, மஞ்சள் ஆறு, அப்புறம் வந்து சாத்தையாறு, இப்படி பல ஆறுகள் வைகை அணையில தான் இணைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வைகை ஆறு சமீப காலங்கள்ல கொஞ்சம் வந்து நீர்வரத்து அதிகமா காட்சி அளிக்குது. ஏன்னா பல வருஷம் ஆச்சு வைகை ஆறு வந்து அது முழு கொள்ளளவை வெட்டி. இப்ப நான் ரீசெண்டா போய் பாக்குறப்பதான் தெரிஞ்சு வைகை ஆறு வந்து டேம்ல தண்ணி தேங்கி இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியும் காலியாயிருமா அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு இருந்துச்சு. ஆனா அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது நம்ம இப்போதைக்கு சேஃப் ஆயிக்கலாம். தேனி, கம்பம்போடி, எப்படி திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மக்களுக்கெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு குடி தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்லை.